வணக்கம். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய அமைச்சரவை தீபாவளி போனஸுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. பண்டிகை காலம் தொடங்குவதற்கு முன்னதாக ரயில்வேயில் பணிபுரியும் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு ஒரு பெரிய பரிசை வழங்கியுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்குரிய போனஸ் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசு 1865.68 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. இந்த போனஸ் தீபாவளிக்கு முன்னதாகவே ரயில்வே ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாருக்கெல்லாம் இந்த போனஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போனஸ் ட்ரக் மெயின்டெய்னர், லோகோ பைலட், கார்ட்ஸ், ஸ்டேஷன் மாஸ்டர், சூப்பர்வைசர், டெக்னீஷியன் ஹெல்ப்பர் மற்றும் பாயிண்ட்ஸ்மேன் அனைத்து நான் கெசட்டட் ரயில்வே ஊழியர்களுக்கும் விதிகளின்படி போனஸ் வழங்கப்படும். பணிக்கான போனஸ் தொகை 6வது ஊதிய குழுவின் அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியமாக 7,000 கணக்கிடப்படும். எனவே கிடைக்கப்பெறும் போனஸ் தொகையில் மாற்றம் இருக்காது. கடந்த வருடங்களில் வழங்கப்பட்டது போலவே இந்த வருடமும் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படும். பண்டிகை காலத்திற்கு முன்னதாக 11 லட்சம் ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்குரிய ஊதியத்திற்கு இணையான போனஸ் வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதுபோன்ற அரசு சார்ந்த அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை பிரஸ் செய்யவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.